நம்பி வந்த ஒருத்தன், அதுவும் என்னால நிறைய பலன்களை அனுபவிச்ச ஒருத்தன் திடீர்னு இப்படி தூக்கி எறிஞ்சு பேசினா அது மிகப்பெரிய மனவேதனை தானே சார். நான் மனசு உடைஞ்சு நடந்து வரும்போது அந்த ரயில்வே ட்ராக் என் கண்ணுல பட்டுச்சு. செத்துலான்னு மனசுல ஒரு எண்ணம் திடீர்னு எனக்கு தோணுச்சு. போனேன், பார்த்தேன், ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருந்தது. இவ்வளவு அவமானத்தோடு வாழணுமான்னு சாக துணிஞ்சிட்டேன். வேகமாக அந்த ட்ரெயின் என்னை நோக்கி வரும்போது பிடிச்சு இழுத்து. அப்பத்தான் என் மக, என் தாய், என் கடவுள், என் மேகலாவை முதலா பார்த்தேன். யாரும்மா நீ? ஏன் சார், ஏன் ரயில் தண்டவாளத்துல குறுக்க நின்னீங்க? என்னம்மா அது, ரயில்வே ட்ராக்ல போய் குறுக்க நிக்கிறது எதுக்கு? தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து தொலைறதுக்காகத்தான். அடே அப்பா, அதுக்கு ஏன் சார் இவ்ளோ சிரமப்படுறீங்க? இன்னும் கொஞ்சம் வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா இயற்கையாவே போய் சேர்ந்துடலாமே. தற்கொலை பண்ணிக்கிற வயசா இது? வெடல பசங்க, சின்ன வயசு ஆளுங்க தான் முட்டாள்தனமா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதுவே தப்பு. இந்த வயசுல நீங்க சாகணும்னு முடிவு எடுத்திருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்னோட பிரச்சனைக்கு என்னோட வயசுல நானும் சாகணும், அந்த அளவுக்கு வேதனையில இருக்கேன். நானே அத பத்தி யோசிக்கல. நீங்க நீங்க என் அப்பா மாதிரி இருக்கீங்க. வாழ்க்கையில எவ்வளவோ பார்த்திருப்பீங்க. ஏன் சார், ஏன் இப்படி ஒரு கேவலமான முடிவை எடுத்தீங்க? அம்மா, நான் யாரு, என் பிரச்சனை என்ன, இப்ப நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு உனக்கு என்னம்மா தெரியும்? வாழ்க்கையில அவமானத்தோடு வாழக்கூடாதுன்னா சாகர முடிவுக்கு வந்துட்டேம்மா. ஓ, அவமானத்தை சகிச்சுக்க முடியாம சாகணும்னு முடிவு எடுத்திருக்கீங்க. தற்கொலை செஞ்சுக்கிட்டு சாவறதும் அவமானமான சாவு தெரியுமா? வாழும் போதே அவமானத்தை சகிச்சுக்க முடியாதுன்னு சொல்றீங்களே, உங்க சாவாவது கௌரவமா இருக்க வேண்டாம்? இப்ப நீங்க அந்த ட்ரெயின் முன்னாடி செத்து கிடந்தீங்கன்னு வைங்க, துண்ட துண்ட சிதறி கிடப்பீங்க. உங்களை தூக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்திருப்பான். அந்த ஆள் என்ன சொல்லிருப்பான் தெரியுமா? இந்த கிழமை இங்க வந்து செத்து என் உயிரை வாங்குறான்னு சொல்லிருப்பான். ட்ரெயின்ல போறவங்க எல்லாரும் உங்களை திட்டி இருப்பாங்க. மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம வாழறதா நல்ல வாழ்க்கை, மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம சாகுறதா நல்ல சாவு. கௌரவமா வாழ்ந்தா மட்டும் போதாது, நம்ம சாவும் கௌரவமா இருக்கணும். என்ன சார் அமைதி ஆயிட்டீங்க? நான் சொல்றது சரிதானே? நல்லா சொன்னம்மா, நல்லா சொன்னேன், ஒத்துக்கிறேன். ஆனா வாழ்க்கையில நான் எல்லாத்தையுமே இழந்தோம்மா. நம்பினவங்களாம் என்னை கைவிட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்து துரோகத்தை சந்திச்சு நொந்து போயிட்டேம்மா. நொந்து போயிட்டேன். இப்போ நான் ஒரு தனி மனுஷன், அனாதை. அதனால்தான் சாவல ஒரு விடுதலை இருக்குன்னு நினைச்சேன். இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேம்மா. சாவுங்கிறது விடுதலை இல்ல சார். வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவோ கவலைகள் இருந்தாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனா செத்ததுக்கு பிறகு ஒண்ணுமே இல்ல, எதுவுமே இல்லாத ஒரு வெற்றிடம், புதர், இருட்டு, சூன்யம். அம்மா, நீ ஒரு சின்ன பொண்ணு, இவ்வளவு தெளிவா பேசுறியே. சேச்சே, நான் ஒரு முட்டாள்மா. ஐ எம் a bloody fool. நான் ஒரு தப்பா முடிவு எடுத்துட்டேன். தப்புதாம்மா, தப்பு. இனிமே செய்ய மாட்டேம்மா, செய்ய மாட்டேன். நோ, எனக்கு வாழ்க்கையில யாருமே இல்லைம்மா. ஒன்ன மாதிரி ஒரு மகன் இருந்திருந்தா நோ, இந்த மாதிரி டெசிஷனுக்கு வந்திருக்கவே மாட்டேம்மா. ஆமாம்மா, நான் வந்திருக்கவே மாட்டேம்மா. எஸ், நான் வந்திருக்கவே மாட்டேன். நானும் தனி ஆள்தான், அனாதை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உண்மையாவா சொல்ற? உண்மைதான் சார். மை காட். நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லுமா.
நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நான் உங்களை அப்பா மாதிரி நினைச்சுக்கிறேன். நீங்க என்ன மகளா நினைச்சுக்குங்க. ஏன் ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடாது? வாங்கப்பா போலாம். வாங்க. அன்னைக்கு என் கையை பிடிச்ச மேகலா அந்த நொடியில காமிச்ச பாசத்தையும் அக்கறையும் தொடர்ந்து கடைசி வரைக்கும் என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தா சார். ஏதோ அனுதாபத்துல காப்பாத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் அவ வழியை பார்த்துட்டு போயிடுவான்னு தான் நினைச்சேன். ஏன்னா பொதுவா எல்லாரும் அப்படித்தானே நினைப்பாங்க. ஆனா என் மேகலா அப்படி இல்லை சார். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் பெங்களூர் போனோம். ஒரு சின்ன வீடா வாடகைக்கு எடுத்துக்கிட்டு குடி போனோம். அவ அங்க ஒரு சேல்ஸ் கேர்ள் வேலையை ஒத்துக்கிட்டான். தினமும் காலையில எழுந்திரிச்சு எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் அவ வேலைக்கு போவோம். தெரு தெருவா அலைஞ்சு திரிஞ்சு வீடு வீடா ஏறி இறங்கி தான் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு எப்படி வேலைக்கு போற ஒரு தாய் ஆவலோட தன் குழந்தைய வீட்டுக்கு பார்க்க வருவாளோ அந்த மாதிரி என் மேகலா வருவா. அப்பா மேகலா, அப்பா மத்தியானம் சாப்பிட்டீங்களா? என்னப்பா அது கொஞ்சம் தான் சாப்பிட்டுருக்கீங்க, பால் கூட குடிக்கலையா? என்னப்பா அது எதுவுமே சாப்பிடாம இருந்தீங்கன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகுது? நீங்க இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதீங்கப்பா, எனக்கு ரொம்ப கோவம் வரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு தரட்டுமா? 1 மினிட். என்னம்மா இது கையில அடிபட்டு இருக்கு? என்னப்பா? ஐயோ ஒண்ணும் இல்லப்பா. நிறைய ரத்தம் வந்துட்டு இருக்கு. உண்மை இல்லைன்னு சாதாரணமா சொல்றியம்மா? அப்பா நான் சேல்ஸ்க்காக வீடு வீடா ஏறி இறங்குவேனா, ஒவ்வொரு வீட்ல ஒவ்வொரு மாதிரி நடந்துக்குவாங்க. இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? ஒரு வீட்ல அப்படியே கேட்டை திறந்து நான் உள்ள போயிட்டேன். அங்க பார்த்தா இவ்வளவு பெரிய நாய் அப்படியே வந்து என் மேல பாஞ்சிருச்சு. நான் பயந்து தடுமாறி கீழே விழுந்து அதுலதான் இந்த அடிபட்டுருச்சு. நல்ல வேளை அந்த ஓனர் தான் வந்து என்னை காப்பாத்தினாரு, இல்லைன்னா அந்த நாய் என்னை கடிச்சு கொதறி இருக்கும். அப்பா ஒண்ணு மட்டும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, எந்த வீட்டுக்கு போனாலும் அங்க நாய் இருக்கான்னு நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஆமா என்னாச்சு? அப்பா 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 என்னாச்சு? அப்பா அப்பா ஏறுங்க வாங்க. அப்பா ஐயோ அப்புறம் அவருக்கு என்னாச்சு? அவர் மயங்கினதுக்கு காரணம் என் கையில இருந்த ரத்தம். அதை பார்த்து பதறி பயந்து டென்ஷன் ஆகி கீழே விழுந்துட்டாரு. ஓ, யாருமே இல்லாம ஒரு பிடிப்பே இல்லாம வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு அப்பா கிடைச்ச சந்தோஷம் இருந்துச்சு. அவருக்கு சாப்பாடு துணிமணி எல்லாம் கொடுத்து பார்த்துக்கிட்டது மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. இதெல்லாம் செஞ்ச எனக்கு அவருக்கு வயசு காரணமா ஏற்படுற உடல் உபாதைகளை பத்தி முதல்ல சரியா தெரியாம போச்சு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு மகளா அவரை முழுமையா கவனிச்சுக்க முடியலையேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி எனக்குள்ள ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு டாக்டர் அவரை பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடி ஏதாவது நீங்க மெடிசன் சாப்பிட்டுருந்தீங்களா? எஸ் டாக்டர். எதுக்காக சாப்பிட்டீங்க? பிபிக்கு, சுகருக்கு, கொஞ்சம் ஹார்ட்டுக்கு, லிவருக்கு. இதை தவிர வைட்டமின்ஸும்
சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். மெடிசன்ஸ் தான் ஞாபகம் இருக்கா? சொல்ல முடியுமா? இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் டாக்டர். என்ன சார் படிச்ச மாதிரி இருக்கீங்க? இப்போ இந்த மாத்திரைலாம் சாப்பிட்றது இல்லையா? இல்லை டாக்டர். என்ன மாதிரி எப்படி இருக்காரு சார்? நீங்கள் பண்ணுறது பெரிய தப்பு. யூஆர் ஹைப்பர்டென்சிவ். மெடிசன்ஸ் கரெக்டாக எடுத்துக்கணும், அதை நிறுத்தவே கூடாது. மெடிசன் நிறுத்தினாலே எல்லா பிரச்சனையும் திருப்பி வரத்தான் செய்யும். சி யுவர் பிபி இஸ் நாட் அண்டர் கண்ட்ரோல். ஓ காட். அந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பத்துலேருந்து திருப்பி ஆரம்பிச்சிடும். சரியா? ஏன் நிறுத்துறீங்க மெடிசன் சாப்பிட்றத? சார் என் வசதி எல்லாம் போயிடுச்சு சார். அதுக்கப்புறம் என் மக மேகலா தான் சம்பாதிச்சு சாப்பாடு போட்டுட்டு என்னை கவனிச்சுக்கிறான். அவ சம்பாதிக்கிறது எங்க 2 பேர் சாப்பாட்டுக்கும் ஏதோ கொஞ்சம் கை செலவுக்கும் சரியா இருக்கு. அதுக்கு மேல என் மருந்து மாத்திரையெல்லாம் சொல்லி அவளை வீணா ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டான்னு நான் அவளுக்கு சொல்லலை சார், சொல்லலை. என்னப்பா இதெல்லாம்? ஐ எம் வெரி சாரிம்மா. இந்த மாத்திரை எல்லாம் ரெகுலரா தவறாம வேலைக்கு சாப்பிடணும். சரியா? டாக்டர் நீங்க எழுதி கொடுங்க டாக்டர், நான் வாங்கி தரேன். குட்மா, தட்ஸ் குட். மிஸ்டர் ரங்கராஜன், ஒரு ஏஜுக்கு மேலே நமக்கு சாப்பாடு எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோக்கு அவ்வளவு மெடிசன்ஸும் ரொம்ப முக்கியமாயிடுது. அதுவும் உங்களுக்கு வந்திருக்கிறதெல்லாம் பணக்கார வியாதி. ஆமாம் டாக்டர், நான் பணக்காரனாக இருக்கும்போது எனக்கு வந்த வியாதி பணமெல்லாம் போயிடுச்சு. ஆனால் வியாதி என்னை விட்டு போகலை டாக்டர். என்ன பண்ணுறது? எல்லா டிசீஸையும் நம்மளால் ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியாது. கண்ட்ரோல் வச்சுக்கலாம். அதுக்கு மெடிசன் சாப்பிட்டே இருக்கணும். அப்போ தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே டாக்டர். ഇങ്ങോട്ട് വാടാ ഫസ്റ്റ്. நான் தான் முதல்ல வந்தேன் தெரியுமா? ഞാൻ രാവിലെ ആദ്യം വന്നത്. நீ ஒண்ணு போய் சொல்லாதம்மா. நீ தான் போய் சொல்ற. ഞാൻ രാവിലെ 3 മണിക്ക് ഇവിടെ എത്തിയത്. அப்பா ஒரு എനിക്ക് நிமிஷம். അറിഞ്ഞാടാ. சும்மா இருமா. டீ கடைக்கு நான் போயிட்டு வரல, வந்து நீ தான் முதல்ல போன்னு சொல்லியா? നീ മിണ്ടരുത് കേട്ടോ. நான் ஒண்ணு போய் சொல்ல, நீ தான் போய் என்ன சொல்ற. பேசாம சும்மா இருங்க. இரு. ஐயோ, ஏன்? நான் தான் முதல்ல வந்து நின்னம்மா. ஐயோ, சரி இருக்கட்டும், பரவாயில்ல. எதுக்கு இப்ப சண்டை போட்டுக்கிறீங்க? எந்த அது നിനക്ക് ചേച്ചി? ഒന്നും അറിയത്തില്ല മോളെ. എന്റെ അച്ഛൻ 3 ദിവസമായിട്ട് ഉറങ്ങിയിട്ടില്ല, ഒന്നും കളിച്ചിട്ടില്ല. ഇയാൾ ഇപ്പൊ വന്നിട്ട് ശരി, വെറുതെ ചേച്ചി. പറയുന്നത്. இல்லைங்கம்மா, நான் முதல்ல வந்தாச்சுமா. நான் அந்த பொண்ணு வந்தாம்மா. சும்மா சண்டை ഒന്നും போட்டுக்கணுமா? പറയാൻ ஏதோ പാടില്ല. மிண்டாதிரி. ഇപ്പൊ വന്നിട്ട് കള്ളം പറയുന്നാ. சும்மா ഞാൻ பேசுறீங்கம்மா. ആദ്യം എത്തിയതാ ഇവിടെ. മിണ്ടാതെ இருக்கு ചേച്ചി. ஏமா அப்படி போய் சொல்றீங்க? ആര്? നീ ചായ കുടിക്കാൻ പോയില്ല, നീ കുടിച്ചിട്ട് വരാനോ? എന്തിനാ ഇപ്പൊ വന്നത്? വെറുതെ இது എന്നോട് இது വിളിച്ചത്? பறஞ்சது கேக்கு. நான் தான் முதல்ல வந்து காத்துட்டு இருந்தேன் சார். அப்புறம் தான் இவங்க வந்தாங்க சார். സാറേ ഇയാൾ കള്ളം പറയുന്നു. ഇപ്പൊ വന്നിട്ട് കള്ളം പറയുന്നു സാറേ. ஓ ചേച്ചി വെറുതെ இருக்கு ചേച്ചി. എന്താ ചേച്ചി ഒന്നുമില്ലാത്ത കാര്യം എന്തിനാ ഇത്ര വലുതാക്കുന്നത്? നിങ്ങള് எந்த டாக்டர் சரியாக்கப்பட்டிല്ല. ஏங்க ஒரு நிமிஷம், அந்த ஆள் ரொம்ப வயசானவர், அவர் முதல்ல போட்டுமே. ചേച്ചി നിങ്ങൾ പോയിക്കോളൂ. இல்லைங்கம்மா, இந்த அம்மா தான் போய் சொல்றாங்கம்மா. ஐயோ, சும்மா இருங்க சார். ചേച്ചി നിങ്ങൾ പോയിക്കോളൂ. ശരി മോളെ. என்ன டாக்டர் இது இவ்ளோ கன்ஃபியூஷனா இருக்கு? நீங்க டோக்கன் சிஸ்டம் வெச்சுக்கலாமே. அம்மா, நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு பொறுப்பான ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்களே. டாக்டர் இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த வேலையை எனக்கு கொடுங்களே. உனக்கா? கொடுக்கலாமா? பட் 5 o'clock நீங்க வர வேண்டியிருக்கும். வந்து கிளினிக்லாம் ரெடி பண்ணணும். பிகாஸ் ஐ கம் at 6. அது உன்னால முடியுமா? ஐயோ டாக்டர், என்னோட வீடு பக்கத்து தெருவுல தான். அதெல்லாம் நான் கரெக்ட் டைம்க்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவேன். ஓகேம்மா. என்ன சம்பளம் எதிர்பார்க்குற? டாக்டர் எனக்கு சம்பளம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சம்பளம் பின்ன? டாக்டர் என் அப்பாவோட மெடிக்கல் செலவு மாசத்துக்கு என்ன ஆகுமோ அதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டாலே எனக்கு அது போதும். அம்மா அப்பா நான் பாத்துக்கிறேம்மா. ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். ஓகே, டோன்ட் வரி. எப்போ ஜாயின் பண்ற? நான் ஜாயின் பண்ணிட்டேன் டாக்டர். ஒரு பேஷண்ட் உள்ள அமிச்சல, அப்பவே நான் ஜாயின் பண்ணிட்டேன். வெரி ஸ்மார்ட். குட். அந்த டாக்டருக்கு மட்டும் இல்லை, பொதுவாக எல்லாருக்குமே மேகலா உடனே பிடிச்சி போகும். கொஞ்ச நேரம் அவளோட பழகினாலே போதும். அவளோட பாசம் அக்கறை நம்மளை அவளோட நெருக்கமானவங்களா ஆக்கிடும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். நீங்க யாரோ ஒருத்தர், நீங்களே மேகலா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. ஆனா அவங்க அப்பா அவர் மேகலாவை இந்த அளவுக்கு வெறுத்திருக்காருன்னா நிச்சயமா அவர்கிட்ட தான் சார் தப்பு இருக்கணும். நிஜமாவே நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது சார்.
எப்படி சார் என் மேகலாவை ஒருத்தன் தப்பா நினைக்க முடியும், வெறுக்க முடியும்? அப்படி பேசுறவங்க மனுஷ ஜென்மமே இல்லை. ஐம் சாரி, அவன் மேல இருக்கிற பிரியத்தினால எனக்கு எமோஷனா போயிடுச்சு சார். கிளினிக்ல மேகலா ஒர்க் பண்ணும்போது அவ என்ன நல்லபடியா தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. பகல்ல அவ வேலை பார்க்கறதுலேருந்து வந்த வருமானம் எங்க 2 பேர் சாப்பாட்டுக்கும் வீட்டு வாடகைக்கும் சரியா போச்சு. கிளினிக்ல பார்க்குற வேலையில இருந்த வருமானத்தை அப்படியே என்னோட மெடிசனல் எக்ஸ்பென்ஸ்க்காக தனியாக எடுத்து வச்சிருவேன் சார். இதெல்லாம் யார் செய்வாங்க சார்? அது இந்த காலத்தில் இவ்வளோ பிரியமா யார் செய்வாங்க சார்? அந்த டாக்டருக்கு மேகலாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் ஒரு வசதியான வீட்டில் இவளை வேலைக்கு சேர்த்து விட்டார். வீட்டோட இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு நாள் பூரா கூடவே இருந்து கவனிச்சுக்கிற ஒரு நர்ஸ் வேலை. இதை மேகலா என்கிட்ட விவரமா சொன்னான். அப்பா, நான் போய் சேருனேன்னு கேட்டா. இவ்வளோ நாள் பூரா வெளியில் திரிஞ்சு அவஸ்தைப்பட்டு வேலைக்கு போகிறாளேன்னு சொல்லிட்டு நானும் அதை ஒத்துக்கோன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவள் வேலை செய்கிற வீட்டுக்கு எதேச்சியாக நான் ஒரு நாள் போனேன். அங்கே